அதில் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துறை வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை யோபு 5:8, யோபு 5:9 வாசிக்கிற பாருங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். கர்த்தராகிய இயேசு செய்தார். வேதத்தை எழுதி கையில் கொடுத்துட்டார். மாடு கழுதை காக்காக்கெல்லாம் அது நேர்த்தியாக செய்து, அதுக்கு வேதம் இல்லை. ஆனால் 6 அறிவு உள்ளவங்களுக்கு நம்மளுக்கு வேதத்தை எழுதி கையில் கொடுத்துட்டார். காக்கா பார்த்தீங்களா, வருஷத்துக்கு ஒரு வாரி இணை சேரும். அது புத்தி உள்ள காக்கா இணை சேரும். அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இணை சேரும். பிள்ளைக்காக தான் உறவு. வேதம் சொல்லுது, பிள்ளைக்காக தான் உறவு. சாத்தான்னு சொல்கிறான் பாருங்க. யோபு 4:20 காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார், ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள். நித்திய அழிவு அது சாத்தான் சொல்லிக்காம பாருங்க. நித்திய அழிவு. அவங்க ஞானம் இல்லாமல் சாகிறார்களே பாருங்க. 21 ஞானம் அடையாமல் சாகிறார்களே. ஞானம் இல்லாமல் சாகிறார்களே. அவன் பாருங்க, நம்ம கர்த்தராகிய இயேசு ஞான கண்மலை, ஞான பழம், ஞானப்பால், திருவசனமை ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கணும். வேதத்தின் மேல் வாஞ்சியா இருக்கணும். பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சியா இருக்கணும். யோபை பார்த்தீங்கன்னா உருவம் உள்ளங்கால் தொடங்கி உச்சத்தலை வரைக்கும் நோய் கொண்டு வந்த சாத்தான் எல்லாத்தையும் காட்டிட்டார் ஆண்டவர். ஏசையா வெறுங்காலமாக நிர்வாணமாக நடக்க வச்சாரு. எரேமியா பாலுங்கணத்தில் விழ வச்சாரு. எசேக்கியேல சாணி திங்க வச்சாரு. சாணி. ஆனா எரிநரகத்திலே மனுஷ சாணி தான், பாதாளத்துல மனுஷ சாணி தான். அங்க இருளு. எரேமியா பாலுங்கணத்துல அது இருளு, பாதாளம். அது ஏசையா வெறுங்கால. அங்க நிர்வாணமா கிடைப்பீங்க. நிர்வாணத்தை விரும்பாதீங்க. கணவன் மனைவி பரிசுத்தமா இருங்க. நிர்வாணத்தை விரும்பாதீங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதையே அறுப்பீங்க. வேதம் சொல்லுது, எதை விதைக்கிறீங்களோ அதையே அறுப்பீங்க. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. நிர்வாணம் ஆகாதீங்க. ஆதிலேதே அவ கொலைபாதகன். ஆதிலேதே ஆதாம் ஏவாளை நிறுவனமாக்கி ஏதேன் தோட்டத்தை திருடினவன், பசுமையானதை திருடினவன், தேவ மகிமையை திருடினவன், தேவ சாயலை திருடினவன் நம்மளை மண்ணாக்கிட்டான். மறுபடியும் நம்ம தேவ சாயல் அடையணும். தேவ மகிமை அடையணும். கர்த்தராகிய இயேசுவை அண்டிக் கொள்ளுங்க. அவர் பெரிய காரியங்களை செய்வார். எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேலுக்கு 40 வருடம் மன்னாவை கொடுத்தாரு. புலிது இல்லாத வாழ்க்கையை கொடுத்தாரு. அக்கினி சமம் மேக சமமா இருந்தாரு. அவரே நித்திய வெளிச்சமா இருப்பாரு. காட்டிட்டாரு பரலோகம் எப்படி இருக்கும்ட்டு. அங்க ஒரு வேலையே இல்லை. அங்க ஒரு சாபமும் இல்லை, ஒரு பாவமும் இல்லை. நேத்துக்கு நேரே எல்லாம் கிடைக்கும். கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். மனமாறுங்க, என் இடத்துல வாங்கன்னு கூப்பிடுறாரு. பேதுரு அழைத்த தேவன் உங்களே அழைக்கிறாரு. கோழி தன் குஞ்சுகளை மறைத்து பாதுகாக்க எப்படி பாதுகாக்கிறோ அதை போல உங்களை மூடி மறைத்து பாதுகாக்க அழைக்கிறாரு. வாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை வாங்க. சுடாபலமா மாறுங்க. குமாரனுக்கு சுடாபலம் தான் பிடிக்கும். பிதாவானவர் குமாரனுக்கு புதிய பூமி படைக்க போறாரு. புதிய பூமி படைக்க போறாரு. அதுக்கு நீங்க தகுதியாக மாறணும்னா பரிசுத்தவான் நிக்கணும். நிர்வாணத்தை விரும்பாதீங்க. படுக்க சுகத்தை விரும்பாதீங்க. சாத்தானுடைய வேலையே காம அக்கினியை போட்டு, மோக அக்கினியை போட்டு, இச்சையை போட்டு நிர்வாணமாக்கி பாதாளத்தை தள்ளுற வேலை. எச்சரிக்கையா இருங்க. பரிசுத்தமா நில்லுங்க. நம்மளுக்கு வேதம் கொடுத்திருக்கிறாரு. வேதத்தை படிங்க. இரவு பகலும் வேதத்தை படிக்கிறவருக்கு தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். சங்கீதம் 1 எழுதி இருக்குது. நியாய தீர்ப்பு நாளிலே நீங்க கனியை கொடுப்பீங்க. பஞ்ச காலத்திலே கனியை கொடுப்பீங்க. சாரி பார்த்து விதை வீட்டுல மாவு ஆசீர்வாதி, என்ன பார்த்துட்டு என்ன ஆசீர்வதித்தார், அப்புறமே ஆசீர்வதித்தார். அது போல நீங்க அந்தந்த காலத்துல கனி கொடுக்குற மரம் மாறுவீங்க. கர்த்தராகிய இயேசுவே அண்டிக் கொள்ளுங்க. அவர் பெரிய காரியங்களை செய்வாரு. யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அவர்தான். அவரே அண்டிக் கொள்ளுங்க. கிறிஸ்துவே அண்டிக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசுவே அண்டிக் கொள்ளுங்க. நம்ம இப்ப ஜெபிப்போம். எங்கள் அருமையான பரலோக பிதாவே, எல்லாரும் பரிசுத்த நோக்கத்தை சுமக்க கிருபை தாங்க ராஜா. நிர்வாணம் ஆகாதபடிக்கு சாத்தானை ஜெயிக்க, காமத்தை ஜெயிக்க, மோகத்தை ஜெயிக்க கிருபை தாங்க.
இது ஒவ்வொரு ஜனங்களும் புரிந்து அறிந்து உண்மை நாடு தேடி ஓடுகிற பிள்ளையா மாற்றுங்க. படிக்க ஜெயிக்கிற பிள்ளையா மாற்று. ஜெயிக்கிறவனுக்கு எல்லாம் தருவேன்னு சொன்னீரே வெளிப்படுத்தல. பாவத்தை ஜெயிக்கிறவனு சாத்தானை ஜெயிக்கிறவனுக்கு நான் எல்லாம் தருவேன்னு சொன்னீரே. எல்லாரும் இதை கேட்டு மனமாற கிருபை தாங்க. எல்லாரும் பாவத்தை படிக்க ஜெயிக்க, மோகத்தை ஜெயிக்க, இச்சையை ஜெயிக்க, காமத்தை ஜெயிக்க, குடியாட்டம், களியாட்டம், பொய்யாட்டம், பித்தலாட்டம் எல்லாத்தையும் ஜெயிக்க கிருபை தாங்க ராஜா. கிருபை தாங்க. எல்லோரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர கிருபை தாங்க. கிருபை தாங்க. கிருபை தாங்க. ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களில் பிதாவே. ஆமீன். ஆமீன்.